अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि ताला बरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला सय्यदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमईन। அல்ஹம்துலில்லாஹ். பலோட கிருபையில் தினந்தோறும் இஸ்லாமிய பொற்காலத்தில் புரட்சி செஞ்ச இஸ்லாமிய விஞ்ஞானிகள் சம்மந்தமாக தொடர்ந்து ஒவ்வொரு நபராக பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு உள்ள நபரை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இத்தனை நாள் எத்தனை பேரை பார்த்துருக்கோன்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேரை பார்த்துருப்போம்? சில நாளைக்கு வரையில எத்தனை பேரை பார்த்துருக்கோம்னு சொல்லி என்ன செய்யுங்க, தனிப்படையில் நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம யார் சம்பந்தமா பார்க்க போறோம் அப்படின்னா, பனு ஹுதைலினுடைய குலத்தை சார்ந்த நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த மிகவும் பிரசித்தி பெற்ற இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியை சார்ந்த அல் ஹுசைன் இப்னு அலி அல் மசூத், இந்த இமாமை பற்றி தான் என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ இவங்க 9ஆம் நூற்றாண்டுல இவங்க வாழ்றாங்க. மசூத் இந்த இமாம் என்ன செய்யறாங்க, 9வது நூற்றாண்டுல வாழ்றாங்க. அந்த நேரத்துல இவங்களுடைய காலத்துல இந்த நபரை எப்படி அழைப்பாங்க மக்கள் அப்படின்னா, அரேபியர்களின் ஹெரோடோடஸ் சொல்லி என்ன செய்வாங்கன்னா அழைப்பாங்க. அப்படின்னா யார் அப்படின்னா, 4வது நூற்றாண்டுல ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நபருடைய ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய பெயரை தான் அரபியர்கள்ல இவர் சொல்லி என்ன செய்யறாங்க, அழைக்கிறாங்க. இப்ப இந்த இமாமுனுடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா, எல்லா நாடுகளுக்கும் சென்று கடல் வழியாக எல்லா இடங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் சென்று என்ன செய்யறாங்க அப்படின்னா, அங்க உள்ள விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரான். வரலாற்று ஆசிரியர் அப்படின்னா நம்ம என்னென்ன விளங்கணும், வெறுமனவே வெறும் புத்தகத்தையுமே ஹிஸ்டரியை மட்டும் படிச்சு தெரிஞ்சு வச்சு கதை சொல்றது இல்லை வரலாற்று ஆசிரியர்கள். வரலாற்று ஆசிரியர்கள் யாருன்னா, வரலாற்று தெரிஞ்சுக்கிறவங்க வேற, வரலாற்று ஆசிரியர்கள் அதை எழுதுறவங்க யார் அப்படின்னா, அந்த இடங்களுக்கே நேரடியா போயிடுவாங்க. ஒரு ஊரை பத்தி எழுதுறாங்கன்னா அந்த ஊருக்கு போய் அங்க உள்ள ஆட்கள் கிட்ட கருத்துக்களை கேட்டு அங்க உள்ள மக்களை பார்த்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த ஊரை பத்தி எழுதுவாங்க. ஒரு மதத்தை பத்தி எழுதுறாங்கன்னா அந்த மதம் எப்படி தோன்றுச்சு, அதுல யாரு முக்கியவங்களா இருந்தாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயங்களுமே அந்த இடத்துக்கு நேரடியா போய் நேரடியாக செய்தியை கேட்டு எழுதக்கூடியவள் தான் யாரு, வரலாற்று ஆசிரியர். அந்த வரலாற்றினுடைய ஆசிரியருடைய ஒரு ஆளாதான் யார் இருக்கிறாங்க, இந்த இமாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்ப இவங்களும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, கடல் வழியாக எல்லா இடங்களுக்கும் போய் என்ன செஞ்சிருக்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்களா என்ன செஞ்ச வரலாற்று சம்பந்தமான எல்லா விஷயங்களையுமே நேரடியா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. இப்ப இவங்க இதுல மட்டும்தான் அப்படின்னு இல்லாம இவங்க புவியியல் சார்ந்த விஷயங்களையும் இயற்கை சம்பந்தமான விஷயங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இவங்க இந்த இமாம் தேர்ச்சி பெற்றவங்களா இருக்கிறாங்க. இருந்தாலும் முக்கியமா இவங்க செஞ்ச பணி என்ன அப்படின்னா வரலாறு சம்பந்தமாக எழுதுறது. அந்த முறையில எழுதி இவங்க வெளியிட்ட புத்தகம் தான் முரூஜு தஹபி வல் மஆதினில் ஜௌஹரி அப்படிங்கிற ஒரு கித்தாப் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது மெடோஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் மைன்ஸ் ஆஃப் ஜெம்ஸ், தங்கத்தின் புல்வெளிகளும் ரத்தினங்களின் சுரங்கங்களும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வரலாறு சம்பந்தமான விஷயங்களும் பல்வேறு நாடுகள் மதங்கள் சம்பந்தமான விஷயங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த புத்தகத்துல இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை வச்சுதான் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன செய்ய முடிஞ்சுன்னா எடுக்க முடிஞ்சிருச்சு. மற்ற இடங்கள்ல என்ன செய்யப்படல, வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடல. இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தமா மற்ற எந்த ஒரு பதிப்புமே என்ன செய்யல, கிடைக்கல. இவங்களுடைய கித்தாபுல இருந்தேதான் என்ன செஞ்சிச்சு, இவங்களுடைய பதிப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இந்த கித்தாபு இப்போ இன்ன வரைக்கும் அதாவது நீங்க ஒண்ணு விளங்கிக்கிறணும், இப்ப வரைக்கும் பேசக்கூடிய எல்லா விஞ்ஞானிகளும் நம்ம பேசல குறிப்பிடுவோம் இல்லையா, இவங்களோட முக்கியமான கித்தாபா இது இருந்துச்சு, மிகவும் பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற கித்தாபா என்ன செஞ்சிச்சு, இதை இவங்க எழுதியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா புத்தகமே பிடிஎஃபாவே இருக்கு. அந்த புத்தகத்தையுமே என்ன செய்யறது, நேரடியா பார்த்துதான் உங்களுக்கு என்ன செய்யுது விஷயங்கள் இருக்குது. நீங்களும் என்ன செஞ்சுக்கிறணும், அந்த புத்தகங்கள் என்ன செஞ்சுக்கலாம், தனிப்பட்ட முறையில அது பார்த்து என்ன செஞ்சுக்கலாம், அதுல உள்ள நோட்ஸ்களை என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இமாம் இவங்களுடைய கித்தாபுல குறிப்பிடல, இவங்க எழுதக்கூடிய இந்த புத்தகத்துல குறிப்பிடல. இவங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அதாவது ஒரு தங்க ஆசாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நகைகள் செய்யக்கூடிய அவருடைய வேலை என்ன அப்படின்னா பல்வேறு வண்ணங்கள்ல உள்ள கற்களையும் தங்கங்களையும் சேகரிச்சு பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான நல்ல மதிப்பு மிக்க ஒவ்வொரு நவரத்தினங்களையும் சேகரிச்சு அதை எப்படி கோர்த்து மொத்தமா சேர்த்து ஒரு நெக்லேஸா சேர்த்து ஒரு ஆள் கிட்ட கொடுப்பாங்க இல்லையா பாதுகாப்பா, அதனே போலதான் நானும் என்ன செய்யறேன், எல்லா நாடுகளினுடைய கலாச்சாரங்களையும் வரலாற்றையும் மொத்தமா நான் சேகரிச்சு
ஒரு புத்தகமா தொகுத்து கொடுத்தக்கூடியதான் என்னோட வேலை, அதுதான் என்னுடைய லட்சியம் சொல்லி என்ன செய்யறாங்க இவங்களுடைய அந்த புத்தகத்துல குறிப்பிடுறாங்க. இது அல்லாம வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாங்க, இவங்க பயணம் செஞ்ச எல்லா வழியிலும் இவங்க அவங்களுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்க பயணம் செஞ்ச அந்த எல்லா நாடுகளையுமே இந்தியாவுக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயணத்துக்கு வந்திருக்கிறாங்க. சிந்து சமவெளிக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பயணத்துக்கு வந்ததாக என்ன செய்யறாங்க இந்த இமாம் என்ன செஞ்சிருக்காங்க குறிப்பிடாங்க. இப்படி பல்வேறு விதமான விஷயங்களும் இவங்க எந்தெந்த நாடுகளுக்கு போய் எப்படி யாரையெல்லாம் பார்த்தாங்க அப்படிங்கிற விஷயங்களும் என்ன செய்யப்படுது, இவங்களுடைய வரலாற்றினுடைய சரிதையில் என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இது அல்லாம இவங்க எல்லா மதங்களையுமே பற்றியும் எழுதியிருக்கிறாங்க. உதாரணமா சீசர்ன்னு சொல்லுவாங்க, கிறிஸ்டின்ல அப்போ புரட்சி செஞ்ச ஒரு ஆளா என்ன செய்வாங்க சீசர் சொல்லுவாங்க. அதுல கிறிஸ்துவர்கள் சீசரை பத்தி அதிகமா எழுதின விட இவர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா சீசர் சம்பந்தமான விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த இமாமும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதிகமா எழுதியிருக்காங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடாங்க. இப்ப நம்ம விளங்கிக்கிறனும் பல்வேறு விதமான விஞ்ஞானுடைய வாழ்க்கை வரலாறுங்கிறது பல்வேறு விஷயங்கள் உள்ளடக்கிறது. அதாவது ஆண்டு காலமா ஆராய்ச்சி செஞ்ச அறிஞர்களை 5 நிமிஷத்துல என்ன செஞ்சிட முடியாது, சொல்ல முடியாது. இப்ப இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல குறிப்பிடுறது என்னதுன்னா யார் யார் எதுல தேர்ச்சி பற்றி இருக்கிறா, யார் யார் எந்தெந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறா, அவங்களுடைய ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் என்ன செய்யப்படுது, தினந்தோறும் கொடுக்கப்படுது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரங்களை நீங்க என்ன செய்யணும், அவங்க வாழ்க்கை வரலாறு சம்பந்தமான முழு விளக்கங்களை நீங்க என்ன செஞ்சுக்கணும், படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டு அவங்க எப்படி இருந்தாங்களோ அதனே போன்று நம்மளும் என்ன செய்யணும், பிரயோஜனமான சமூகத்துக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய மனிதர்களாக நம்மளும் என்ன செய்யணும், வாழக்கூடிய தௌஃபீக்கை வல்ல இறைவன் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.